ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ். நாங்க இப்பதான் கிரியா முடிச்சுட்டு வந்தோம். 9:30 ஆயிடுச்சு. வாஸ் நைஸ். குட். சென்னையில் இருக்கிறவங்க வாங்க ஒரு நாள். ப்ளீஸ் கம் டு அவர் சென்டர். குட். எக்ஸலன்ட். ஒரு சமயம் வைகுண்ட பத்தி கிருஷ்ண பரமாத்மா அவருடைய லோகத்துல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஒரே அற்புதமான கிருஷ்ணனுடைய புகழாரம். எல்லாருமே கிருஷ்ணனுடைய புகழ் பாடுறாங்க. அப்போ அழகா அங்க ஒரு தேவதை வர்ற, ரொம்ப அழகா. எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். அந்த தேவதையை பார்த்து, பண்ணட்டாடா இவ்வளவு அழகா இருக்கு. ராதைய வந்து காலில் விழுந்து வணங்கி கட்டி பிடிச்சுக்கிறா, ராதையை அணைச்சுக்கிறா. வா வா, நம்முடைய அற்புதமான கிருஷ்ணனுடைய இந்த அற்புதமான சத் சங்கத்துல நீயும் சேர்ந்துட்ட, நம்ம எல்லாருமே சேர்ந்து போயிடலாம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. அப்போ கிருஷ்ணரும் உத்தாவாவும் அந்த பக்கம் வர்றாங்க. உத்தாவா வந்து இஸ் a closest friend of கிருஷ்ணா, பட் அத்வைத ஞானி. அப்பப்போ கிருஷ்ணரை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. நீதான் ரொம்ப பெரிய காதல் மன்னனா, நிறைய கோபிகால ஒண்ணு சுத்திட்டு இருக்காளு, இதுதானா நீ பேசுன அத்வைத்தம், இன்னும் பெருசா சொல்றிய கிருஷ்ணாவதாரம்ட்டு, போய் போய் இடைச்சிகளோட பூமி அடிச்சுக்கிட்டு இருக்க, உன் வேல்யூ ஒழுங்கே தெரியல சொல்லிட்டு குத்தி காட்டிட்டே இருப்பார். கிருஷ்ணர் வந்து சிரிப்பார், உனக்கு என்னடா தெரியும் அன்பை பத்தி அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே ஈக்குவல்ஸ் பேசிட்டு இருப்பாங்க. பிகாஸ் உத்தவா இஸ் a very great ஞானி, பரமபக்தர், சுதர்மா மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சும்மா இங்க இதுல ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணா, ஏய் தொல்ல தாள் இல்லையா, என்னையா எப்ப பார்த்தா ராதா கிருஷ்ணா லபோ லபோ அடிச்சுட்டு இருக்காங்க, ஸ்டாப் தேம் அப்படின்னு உத்தவா சொல்ற. ஏய் என்னடா பேசுற, என் மேல அன்பு வச்சிருக்கு. இப்போ யார் மேல நம்ம அன்பு வச்சிருந்தா அவங்க வீட்டுக்கு போவோம், நம்மளா போய் மேல விழுந்து கொஞ்சுவோமா? கண்டிப்பா கிடையாது. வீட்டுக்கு வாங்க அப்படின்னா போவோம். அங்க வீட்டுக்கு போனோன்னா வாங்க வாங்க வரீங்க கூப்பிட்டா சந்தோஷப்படும். வாங்க வந்துட்டீங்களா அப்படின்னு அடுத்த முறை போவோம். அது போல கிருஷ்ண சொல்றாரு, நம்ம கிட்ட அன்பு இருக்கிறதுனால தானே அவங்க எல்லாம் வர்றா, மூஞ்சி கிஞ்சி காட்டாத, உன்னோடது என்னோட கணக்கு தனியா வச்சுப்போம். அவெல்லாம் வந்து கம்முன்னு வாயை பொத்தின்றப்ப உத்தாவா முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவெல்லாம் வர்ற கிருஷ்ணனை பாக்குறா, கொஞ்ச நேரம் பேசிட்டு அளவலா விட்டு கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா உத்தாவா சொல்றா, கிருஷ்ணா நீ மெடிடேட் பண்ணி ரொம்ப நாளாச்சு, இன்னும் ஒரு வாரத்துக்கு நீ மெடிடேட் பண்ற, உன்னை பாக்குறதுக்கு பண்றதுக்கு என்கிட்டதான் பர்மிஷன், என் பர்மிஷன் கேட்டுதான் உன்னை பார்த்து வரணும். இன்னும் 1 மணி நேரம் மெடிடேட் பண்ற சொன்ன. கிருஷ்ணனுக்கு புரியல, என்னடா இவன் ஏதோ பிளான் பண்றான் நம்மளை நடக்கிறதுக்கு, இருந்தாலும் ஃப்ரெண்டு. இது பாகவதத்துல வந்து சொல்லு உத்தவான்னு, இதை பாரு என் பேச்ச கேள், இன்னும் 1 மணி நேரம் தியானம் பண்ற, அந்த 1 hour என்னோட கண்ட்ரோல், நான் சொன்னதை யாரையும் உள்ள விடுவேன், இல்லாட்டி நோ அட்மிஷன் வித்வுட் பர்மிஷன் அப்படின்னு சொன்னோன்னு கிருஷ்ணனுடைய அணுக்க நண்பனானதுனால முடியாத சொல்ல தெரியல கிருஷ்ணனுக்கு. சரிடாப்பா உன் இஷ்ட பிரகாரம் வச்சுக்கோ அப்படின்ட்டு இருக்கு. அடுத்த நாள் அதே நேரத்துல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்ட்டு எல்லா கோபியர்களும் வர்றாங்க அந்த கோகுலத்துக்கு. அப்போ உத்தவா நிக்கிறான், ஸ்டாப், நோ அட்மிஷன், கிருஷ்ணன் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கா, அப்படி யாரும் வரக்கூடாது, திரும்பி போங்க, நாளைக்கு வாங்க. ஒரே ஏமாற்றம். ஐயோ நேத்து கூட கிருஷ்ணரை பார்த்தோமே, இதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, இவ்வளவு தூரம் ஆர்வமா அவர் பார்க்க வந்திருக்கமே, வேணாம்னு சொல்றியே உத்தவா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு, அவர் பாட்டு மெடிடேட் பண்ணட்டும், நாங்க சத்தம் இல்லாம அவர் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். என் பேச்சுதான் கண்ட்ரோல் கிருஷ்ணனுக்கு. அதுக்குள்ள கிருஷ்ணன் தெரிஞ்சுட்டு வாழ வந்திருக்காரு. அவன் முதல்ல எட்டி பாக்குறாரு, உள்ள போய் மெடிடேட் பண்ணு, அதிகாரமா பண்றாரு உத்தவா. உள்ள போயிட்டான். ராதைக்கெல்லாம் ஒரே ரொம்ப வருத்தம். அப்போ இந்த புதுசா வந்த தேவத்தை உத்தவா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ண. அவர் உத்தவா நமஸ்காரம் பண்ண கொஞ்சம் ஈகோ இல்லையா, என்ன வேணும் சொல்லு அப்படிங்கிறப்போ, ஐயா நீங்க எவ்வளவு மகா பெரிய ஞானி, நான் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன், என் பேச்சை தயவு செஞ்சு நீங்க காது கொடுத்து கேட்பீங்களா
அப்படி சொல்ல வந்ததை சீக்கிரமா சொல்லி தொலை அப்படின்னு சொல்லுவார். அது சொல்லுது, நான் பூலோகத்துல ஒரு கம்பளி பூச்சியா இருந்தேன். அந்த கம்பளி பூச்சி ஒரு கிருஷ்ணர் கோவில் இருந்தது. சாயங்கால வேளையில ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்னு அங்க பஜன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னமோ பண்ணிட்டு அது காது குளிர கேட்டுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு எனக்கு ஒரு அழகான 2 ரெக்கை வந்துடுத்து. அப்படியே பறந்து போகக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியா மாறிட்டேன் நானு. எனக்கு நானே மத்த வாழெல்லாம் அருவருப்பா பார்க்க நான் ஒரு பூச்சியா இருந்தது அழகான வண்ணத்து பூச்சியா எல்லோரும் என்னை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி ஆயிட்டேன். ஆஹா அப்படி இந்த கோயிலையே சுத்தி சுத்தி வந்துட்டே இருந்தேன். அடுத்த நாள் 2-3 நாள் கழிச்சு மறுபடியும் அந்த பூஜையில ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொன்னோடனே திடீர்னு எனக்கு மனித பிறவி கிடைச்சுடுத்து. நானும் இந்த பக்தால் கூட்டத்துல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணான்ட்டு அந்த ஜென்மம் பூராவும் கிருஷ்ணனுடைய புகழ் பாடிட்டே இருந்தேன். அதனுடைய விளைவாத்தான் இந்த ஜென்மத்துல நான் தேவதையா வந்திருக்கேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்ன, நான் இன்னொரு முறை ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணன் காது குளிர கேட்டேன்ன, கிருஷ்ணரை பார்த்து பாட்டேன்ன, கிருஷ்ணருக்குள்ள ஐக்கியம் ஆயிடுவேன். அந்த நிலைக்கு வந்துட்டேன். இப்ப போய் நீங்க தடை போடுறல, அவரை பார்க்க கூடாது, அவரை பத்தி பேசக்கூடாது, எனக்காக ஒரு 5 நிமிஷம் பர்மிட் பண்ணுங்க. நாங்க எல்லாருமா ராதே கிருஷ்ணா சொல்ற அவருக்குள்ள நான் ஐக்கியம் ஆயிடுவோம் இல்லையோ. அப்படி சொல்லி கூட முடியல, கிருஷ்ணர் திடீர்னு வெளியே ஓடி வர. அதுதான் the bond between the Sadguru and the disciple. ஓடி வர்ற கிருஷ்ணர், உத்தவா அந்தாண்ட போ, உத்தவன் போ, உனக்கு புரியல, கிருஷ்ணா உள்ள போய் ஸ்டாப், உனக்கு என்ன கம்முன்னு உட்காரும், நகர் நகர், வாங்கோ 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 அப்படிங்கிற. எல்லாம் திடீர்னு போற. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்ட்டு கிருஷ்ணரை பார்த்து எல்லாருமே அப்படியே ஒரு பெரிய கூட்டமா அந்த பக்தர் கூட்டத்துல போறச்ச இந்த தேவதை திடீர்னு ஒரு ஒளி விளக்காகி ஒரு ஜோதி சுடராகி கிருஷ்ணருக்குள்ள ஐக்கியமாயிடுது. கிருஷ்ணர் அதை கையில ஏந்தி தன்னுடைய மடியில தன்னுடைய இதயத்துல அப்படியே வச்சுக்கிறார். அந்த தேவதை கிருஷ்ணருக்குள்ள ஐக்கியமாயிடுது. இதை பார்த்த உடனே உத்தாவா கை கால நடுங்க ஆரம்பிச்சு. ராதே கிருஷ்ணா சொன்ன இந்த மாத்திரத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு அனுபவம் கிடைக்குமா? நான் எத்தனை வருஷமா கிருஷ்ணனோட பழகிட்டு இருக்கேன். கிருஷ்ணன் எனக்கு ஈக்குவல் ஃப்ரெண்டா நினைச்சு நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் எப்பேற்பட்ட தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஓ, ஞானத்தை விட அறிவை விட பக்தி இவ்வளவு சொந்ததா எனக்கு தெரியாம போயிடுத்தே அப்படிங்கிறப்ப ராதை முன்ன வந்த. அப்போ உத்தவா ராதையுடைய கையை பிடிச்சிட்டு தன்னுடைய தலையில வச்சு வணங்குற. அம்மா ராதே, உன்னுடைய சிம்பிளிசிட்டி, உன்னுடைய எளிமை, உனக்கு ஞானம் தெரியாது, வேதங்கள் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் கிருஷ்ணா நீ சொன்னது உன்னுடைய உள்ளத்திலிருந்து வந்ததுனால அதனுடைய மகிமை இன்னைக்குதான் பார்க்கிறேன் நான். இப்பேற்பட்ட பக்தி அவனுக்கு. அப்போ உன்னுடைய பாதங்கள், நான் வயசுல பெரியவன், உன் பாதங்களை வணங்கவும் என்ன அனுமதிச்சுன்னா வணங்குவேன். உன் கைய உனக்கு பாதங்களா நினைச்சு நான் வணங்குவேன். உன்னுடைய பக்தி எனக்குள்ளேயும் பிரவகிக்கிறதுக்கு எனக்கு கூட சொல்லி கொடு அப்படின்ட்டு எல்லாரும் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்றப்ப கிருஷ்ணர் சொல்ற, எவ்வளவு சுகமா இருக்கு பாத்தியா உத்தாவா? அப்ப சொல்றார், நிஜம்தான், இத்தனை நாள் வரட்டு வேதாந்தம் பேசிட்டு இருந்தேன், இத்தனை நாள் வரட்டு ஞானம் பேசிட்டு இருந்தேன், இன்னைக்குதான் அந்த சுகத்தையே நான் உணர்றேன். ஞானம்ங்கிறது ஒரு காகித பூ போல, பக்தி என்பது தான் நறுமணம் கமழக்கூடிய ஒரு மலர் போன்றதுட்டு இன்னைக்கு உணர்ந்தேன் கிருஷ்ணா. இனிமேல நம்ம கிட்ட நான் ஞானத்தை பேசணும், நமக்குள்ள ஐக்கியமா ஒண்ணுதான் என்னுடைய லட்சியம். இனிமேல் உன்னை நண்பன், நீ கிருஷ்ணாவதாரம் பூர்ணாவதாரம் எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்குள்ளே இருந்த அந்த அகம்பாவம் நீ என் நண்பன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கண்ணுக்கு எதிர ஒரு அற்புதமான ஜீவாத்மா ஐக்கியமாயி அதுக்கு நீ பரமபதத்தை கொடுத்து இப்ப கண்ணார பார்த்தேன். அதுக்கு அடிப்படையா பக்தி தான் இருந்தது ஒழிய ஞானம் இல்லைங்கிறத உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன். கிருஷ்ணா, இனிமேல கனவுலையும் நனவுலையும் சர்வா சதா காலமும் கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா சொல்லுவேன். ராதையுடைய மகிமையும் புரிஞ்சுட்டேங்கிறப்ப ராதை உத்தவருடைய காலில் விழுந்து, ஐயா நீங்க எவ்வளவோ பெரியவங்க, ஞானத்துக்கே அடிப்படை நீங்க மாணிக்கம் வைரம், உங்களை நீங்க குறைச்சு சொல்லாதீங்க. ஆனா கிருஷ்ணங்கிறப்ப காதுல தேன் பாயுது, வாயிலையும் அவளுக்கு இனிக்குது. எங்களுக்கு இல்லாத ஞானம் நீங்க எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பக்தியிலையும் இருப்போம். நீங்களே எங்களை விட்டு போகாம ஞானத்தையும் புகட்டிட்டு இருங்க. ரெண்டுமே எங்களுக்கு வேணும். கிருஷ்ணனும் வேணும்,
புத்தாபாவம் வேணுங்கிறப்ப அங்க பெரிய ஐக்கியத்துவமாகி எல்லோருமே ராதே கிருஷ்ணா சொல்றாங்க. ஒரு ஆனந்தமயமா, ஒரு அன்புமயமா. இட் வாஸ் எ ஸ்டேட் ஆஃப் பிளிஸ். ஆனந்தம், சச்சிதானந்தம். சிற்றஞ்சிறுகாலே உன்னை சேவித்தும் ஒற்றாமர் இடையே போற்றும் பொருள்களாய் பெற்றோம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்தும் நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை குறைகொள்வான் நன்று காண் கோவிந்தா. எற்றைக்கும் ஏழு விரவிக்கும் உற்றோமேயாவும் உமக்கே நாம் செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் என்பான். அங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புறு வென்றார். வந்த கடல் கடைந்த மாதவனை கேசவன் திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்றிறைஞ்சி அங்க பறை கொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமல தண்டெறியல் பட்டர்பிரான் போதை சொன்ன சங்க தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் நீரிரண்டு மால்வரைத்தோர் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புறு வெறுப்பாவார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருவல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. அது எப்பப்பட்ட அர்த்தம். அது போல பக்தியில் போயிட்டா அது முடிவே. நம்ம எல்லாருமே அந்த பக்தியில போறப்ப ஞானம் வேணும். ஆனா ஞானம் மட்டுமே எல்லாமே நாரத பக்தி சூத்திரா சொல்லுவா. ஆச்சார அனுஷ்டானங்கள் வேணும், வேதங்கள் படிக்கணும், ஞான நூல்கள் படிக்கணும், நியமாவை கடைபிடிக்கணும். அது எல்லாமே வேணும். அது ஒரு வாழ்க்கையில் ஒரு வரைமுறைய ஒரு வழியை காட்டுறதுக்காக. ஆனா எல்லாத்துக்கும் மேல சரணாகதி பக்தி பண்ணிட்டா அது கிடையாதது எதுவுமே இல்லை. திருவாடிப்புறத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழ் பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழி 143 உரைத்தாள் வாழி உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழி. ரங்கமன்னர் அந்த ரங்கநாத பெருமாள் பாக்குறார். அந்த தினம் சாத்துப்படி பண்றச்ச அந்த தொண்டை மாலையில ஒரு சின்ன முடி இருக்கு, கூந்தல் இருக்கு, கேசம் இருக்கு. பதறி போறார் அந்த பட்டாச்சாரியார். எங்க வா, எங்க நீங்க கொண்டு அந்த மாலையில இன்னைக்கு ஒரு மயிர் இது இருக்கு, சிகை இருக்கு, பார்த்தா ஒரு பெண்ணோட சிகை இருக்கு, எங்க இருந்து வந்தீங்க? ஆச்சார மனுஷன் தொலைச்சிட்டீங்களா? இப்ப பெரியவர் நடுநடுங்கி போறார். உடனே திபின்னு வர்ற வந்துட்டு என்ன விஷயம் இத்தனை நாள் நடந்தது, என்னம்மா நடந்தது? நீ தானமா பூ கட்டிட்டு இருந்த. இப்ப சொல்ற, அப்பா நான் அழகா பூ போட்டு பார்த்துட்டு தானப்பா ரங்கமன்னாருக்கு சாத்திட்டு இருந்தேன், புதுசா என்னப்பா கேக்குறீங்க? என்னடி பாவி பண்ணி தொலைச்சேன், எப்படி சுவாமிக்கு போடுற மாதிரி நீ போட முடியும் ஒரு பொண்ணு? இது அதுதான் அபச்சாரம். ஒரு பட்டாச்சாரியா சொன்னது சரிதான். இனிமேல் இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனம் எல்லாம் விளையாடாது, கைய கால வச்சுட்டு சும்மா அப்படின்னு திபின்னு வேற மாலையை கட்டி பெருமாளுக்கு போட போனா அந்த மாலை அவர் கழுத்தில் நிக்கவே மாட்டேங்குது. இல்ல சரித்திரங்க படிக்கணுங்க. ராமானுஜர் ரங்க பெரிய கோயில் சொல்லுவாங்க, எப்படி தஞ்சை பெரிய கோயிலோ அப்படி வைஷ்ணவ சித்தாந்தத்துல ஸ்ரீரங்கம் தான் பெரிய கோயில். போயிட்டு வாங்க. அங்க பெருமாள் மேல நிக்கவே மாட்டேன். ரங்கராஜன் மார்ல போட இந்த மாலை கீழே விழுறது ஒண்ணுமே புரியல. எத்தனை மாலைகள் மாத்திரம் முடிய மாட்டேன். அப்ப ரங்கமன்னர் அந்த குரல் கேட்கறது, என்னுடைய நாச்சியாருடைய மாலை தான். அப்போ பக்தியினுடைய உச்சங்க இதெல்லாம் குரல் தழுத்தழுத்தும், தொண்டை அடைச்சிக்கணும். அந்த பாக்க சபரிக்கு தெரியாதா? சபரி எச்சிலை அல்லவா ராமர் அழகா உண்டார். ராமருக்கு தன்னுடைய கையால கொடுக்கக்கூடிய பழங்கள் தித்திப்பா இருக்கணும், கொஞ்சம் கூட கசப்பா இருக்க பார்த்துட்டு அந்த அம்மா கடிச்சு கொடுத்தார். ஸ்ரீராமர் சபரி அதை அப்படியே புண்ணியமா எடுத்தார். விதுரர் பாண்டவாளுக்காக தூது போயிட்டு வர்றச்சே அவருக்காக பெரிய அரண்மனை பண்ணியிருந்தா கூட அங்க எல்லாமே விதுரர் வீட்டுக்கு வர்ற. ஏன்னா கிருஷ்ண பக்தர். விதுரர்கிட்ட அப்பா ரொம்ப பசிக்குதுடா, எனக்கு பசிக்குதுடாங்க. அன்னைக்கு பார்த்து ஏகாதசி, ஐயோ கிருஷ்ணா ஏகாதசி விரதம் கொஞ்சம் வெயிட் பண்ணும், முடிச்சுட்டு வந்தோடனே என்னால பசிலாம் தாழ முடியாது, முதல்ல தீர்த்தத்தை தீர்த்தம் குடிச்சு விட, ஏதாச்சும் பழம் கொண்டா. அப்போ ஒரு சீப்பு வாழைப்பழம் கொண்டு வந்து விதுரர்
அந்த கிருஷ்ணனுடைய கண்ணழக பார்த்துட்டு அப்படியே மயங்கி அழகாங்க. என்ன அழகு! இப்பேற்பட்ட கிருஷ்ணன் என்னுடைய வீட்டுக்கு வர்றதா, இதை விட பெரிய பாக்கியம் இந்த ஜென்மத்துல இல்ல, எந்த ஜென்மத்திலையும் கிடைக்குமா அப்படின்ட்டு வாழைப்பழத்தை உரிச்சு தோலை வந்து கிருஷ்ணன்கிட்ட கொடுக்குறார். பழத்தை கீழே போட்டுட்டே இருக்க. கிருஷ்ணன் ஜம்முன்னு அந்த தோலை அழகா சாப்பிட்டுட்டே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்போ விதுரருடைய மனைவி உள்ள இருந்து வர்றா. என்னங்க பண்ணி தொலைக்கிறீங்க? இல்லாதவர் பெரியவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கார், அவருக்கு தோலை கொடுத்தனா? அடடடடா கிருஷ்ணா, என்ன கிருஷ்ணா இப்படி பண்ணி? இல்ல ரொம்ப இனிப்பா இருந்தது விதுரா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அதனாலதான் பக்திங்கிறதுக்கு முடிவே கிடையாது. அந்த பக்தியில போயிட்டா அது ஆழம் காண முடியாத. பச்சைமா மலை போல்மேன் பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர் குழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மா நகர். ஊரிலேன் காணி இல்லை, ஒருவர் உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமம் காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் யாருள்ள கடை கண்ணம்மா அரங்கன்மா. இதுல செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியோமே வேங்கடமா இன்போவில் வாசலில் ஆரம்பயரம் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து நின் பவளவாய் ஏனார்ந்த தீஞ்சுனை சார் திருவேங்கட மாமலையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய நாள். எப்பேற்பட்ட பக்தி பிரவாகத்தில் இருக்கிறது. இது சார் கேட்டோம்னா சாப்பாடு கேட்குமா, தண்ணி கேட்குமா? நம்ம இறைநிலைக்கு போயிடணும். அதுதான் அந்த பக்தியினுடைய அன்பினுடைய உச்சம் தான் பக்தி. அந்த பக்தியில் இருக்கச்ச அந்த பக்தியில எல்லாருமே நம்ம உணர்க. அது போல ராதே கிருஷ்ணாங்கிறது உச்சத்துக்கு. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியஸம். ஆனந்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், திருப்தியா இருக்கலாம். நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தை எல்லோருடையும் ஷேர் பண்ணலாம். ஜெய் குருதேவ். Have a great day. Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev. Jai Gurudev, sir. Jai Gurudev. Jai Gurudev. ஏதாவது சார் கிட்ட யாராவது கேட்கணும், தாராளமா you can ask any questions. ஏதாவது வேணா சாரோட வீடியோ இதை எடுத்தா பாஸ் ஆயிருக்கா? கிளம்பிட்டாங்க. ஓகே, கிளம்பிட்டா. ஒரு நிமிஷம்.